பார்த்தீங்கன்னா மக்களே இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோமே. இதான் ஹாஸ்பிட்டல். என்ன ஹாஸ்பிட்டல் இதில்? ஆபீஸா ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க என்ன நீட்டாக இருக்காண்டு. அவன் என்ன உள்ளே போயிட்டு வாங்க ஒன்று திருப்பி இப்போ பிளட் கொடுக்கணுமே. நான் பேர் நீங்கள் போட்டு வாங்க. இல்லை ஒரு ஆள் காணும் தானே ப்ரோ. இதில் என்ன பயப்படுறீங்க போலையா? இதான் ஸ்கேன் பண்ணுற ரூம். அதே காட்டுங்க என்னண்டு. அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களே, எங்களுடைய ரூமில் தான் நாங்கள் வந்து முன்னிட்டு எடுத்து நிற்கிறோம். உண்மையில் வந்து பார்த்துருப்பேன் எங்களோட நேற்றைய தினம் கூட வீடியோ எதுவுமே வந்து நாங்கள் பதிவு செய்யலை. உண்மையில் எல்லாத்துக்கும் வேண்ட காரணங்கள் நிறைய இருக்குது. உண்மையில் எந்த உடம்புநிலை கொஞ்சம் சரியான மேலேக்கு சரியில்லை. அப்போ அதனால் வந்து என்னால் வந்து உடம்பு துப்புற அப்படி சொல்கிறேன். அந்த அடித்து போட்டால் அப்படி இருக்குமோ அதே மாதிரிக்கு வந்து உடம்பு எல்லாமே வந்து சரியான மேலே சோர்வாக இருந்தபடியாக உண்மையில் எனக்கும் வந்து இப்போ இயலாதபடியாக வீடியோ எதுவுமே வந்து நான் பதிவு செய்யலை நேற்றைய தினம். அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மக்களே, நர்ஸ் வந்து என்ன சொல்லுவான் என்ன இங்கே தானே நீங்கள் கிளினிக் பதிஞ்சிருக்கு. இங்கே வந்து என்ன பார்க்க வந்துருக்குறேன் கிளினிக் பார்த்துட்டு இன்றைக்கி டேட் எடுத்து தந்தவா. இன்றைக்கி ப்ரைவேட்டாக போனால் ஸ்கேன் பண்ணலாமா. இப்போ இந்த மாதம் தொடங்கினதுக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ண 4வது மாதம் தொடங்கிட்டேன். அப்போ இன்றைக்கு இருக்கா போய் ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கா எடுத்துகிட்டு வர சொல்லுவா. தான் டேப்லெட்ஸ் தாரேன்னு சொல்லுவா. அப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, நாங்கள் பருத்துறையில் கேட்க வந்து அங்கே தான் நாங்கள் வந்து எல்லாம் கிளினிக்லேருந்து எல்லாம் பதிஞ்சு எங்களுடைய மந்திய ஹாஸ்பிட்டலில் தான் என்னவாக இருந்தாலும் ஸ்கேன் இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் சரி அங்கே தான் இட சொன்னாங்க செக் பண்ணுறது. அப்போ அவள் சொல்லியிருந்தேன் இங்கே வவுனியா சைட் தான் நாங்கள் போயிருக்கிறோம். அப்போ இங்கே கிளினிக் பார்க்குற நியூஸ் வந்து இன்றைய தினம் வந்து சொல்லியிருந்தா கண்டிப்பாக தெரியும். நீங்களுக்கா இன்றைய தினம் வந்து இப்போ 4ஆம் மாதம் தொடங்கிட்டு தானே நீங்களுக்கா வந்தோக்கா ஸ்கேன் பண்ணிவிட்டு என்னட்ட வந்தோக்கா அந்த ரிப்போர்ட்டு தர சொன்னேன். ரிப்போர்ட் வந்து காட்டினா தான் என்ன குளிசை தருவாங்களா, அப்படியான குளிசை வந்து தருவாங்களா. நீங்கள் வந்து இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா மகளே ஞாயிற்றுக்கிழமை வர ப்ரைவேட்டாக தான் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி போட்டு அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்து எனக்கு வந்து நீங்கள் காட்டு கொண்டு வந்து சொல்லியிருந்தேன். அப்போ நாங்கள் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மக்களே, இதுதான் வந்து கிளினிக் கோப்பியா. இந்த காட்டு தான் காட்டணும் டாக்டருக்கு. சின்ன பிள்ளை இந்த படம் போட்டுருக்கீங்க அதோடய இருக்கு என்ன என்னது கந்தன் கருணை நடிச்சிருக்கு. சரி, அப்போ பார்த்தீங்க என்ன காட்ட போறீங்களா சொல்கிறோம் வீடியோ பார்க்குறவை. டென்டல் டெஸ்ட், மற்றது யூரின் டெஸ்ட், மற்றது பிளட் டெஸ்ட், பிளட் குரூப். பல்லும் டெஸ்ட் பண்ண போகிறீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வகையில் இப்போ நாங்கள் இப்போ வவுனியா ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் வந்து இப்போ அபிஷா வவுனியா ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு இருக்குது பின்னிக்கு இருக்குது பின்னிக்கு இருக்கிற அபிஷா. ஏன்னா பெருசாக இடங்கள் இன்ஜினியருக்கு தெரியாது, கொஞ்சம் போக பழகிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா மகள் என்னோட பைக் தான் நிற்கிது. அப்போ நான் இப்போ பைக்கில் ஏற்றி கொண்டு போகணும்ன்ற மாதிரிக்கு அம்மாக்கள்லேருந்து எல்லாருமே சொல்லியிருந்தோம். அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஹயருக்கு தான் வந்து இப்போ ஆட்டோ பிடிச்சி தான் இப்போ நாங்கள் ஒழுக்கிட போகிறோம் வேணும். அப்போ சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் பாருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்றதுக்குமே நீங்கள் தருவது மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்குது. உண்மையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு காணொலியாக இருந்தால் நல்ல ஒரு ஆதரவை வந்து கொடுக்குறீங்க. உண்மையில் அந்த வகையில் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்ன. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நானும் சில கூட்டிகிட்டு தான் இப்போ ஆட்டோவில் தான் போகணும், மெல்லமாக தான் ஓடிக்கொண்டு போய் சொல்ல போகணும். டிரைவர் அண்ணா வேணும் உங்களோட அண்ணாவை வந்து கூட்டிக்கணும் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து உங்களோட அண்ணா தான் நாங்கள் கொஞ்சம் இருந்தாலும் ஒத்துழைப்பு தாரேன். அப்போ நாங்கள் வளர்க்கிடுவோமா? சரியா? அது பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ நாங்கள் வரும்போது தண்ணி கேனவை போடுறோம். நிறைய தண்ணியும் எடுத்துன்றோம், பிள்ளை தண்ணி. ஏன்னா சார் பார்த்தீங்கன்னா ஆட்டோவை வந்துட்டு வாங்க இதுக்கு வாங்க. வேறு ஆட்டோ குடும்பா பிடிக்கும். சரி சரி
அடியில் இருக்கணும் அப்படி இருக்கலாம் இருங்க ஆட்டோ கொஞ்சம் பெருசாக செஞ்சுக்கலாம் என்ன சார்ஜின்னு நினைக்கிற மாதிரி சரியான உடம்பு தானே என்ன பாருங்க சார்ஜ் சைஸு இது சார்ஜ் தான் இடம் காட்டுறக்கான்னு கூட்டிகிட்டு வரவேன் இல்லைன்னா கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டோம் இந்த கலருக்கு அது ரீசார்ஜ் போட்டுக்கு சரி இப்போ இവിടുത്തെ வந்துட்டு சார்ஜர் ஹாஸ்பிட்டல் அடிக்க வந்துட்டான் ஹாஸ்பிட்டலில் காணுது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அது இந்த அபிசா ஒரு ஆட்டோ தான் போடுவாங்கடா ஹாஸ்பிட்டல் பார்வை டைம் தானே பார்வை நேரம் தானே வேலையா ஹாஸ்பிட்டலில் ஓ விளக்கு இதாக்கானே இதா இருக்கு இதான் ஹாஸ்பிட்டல் அந்த ப்ளூ கலர் ஹாஸ்பிட்டல் ப்ளூ கலரா ப்ளூன்ற நீலம் தானே அம்மா சொல்ல சரியா சொல்ல அம்மா அங்கே தான் கிடக்கு அன்னைக்கு கொண்டு வந்து நிப்பீங்க தானே ஒரு கொஞ்சம் நேரம் இப்போ தெரியல என்ன அங்கே ஹாஸ்பிட்டலில் என்னத்துக்கா சாப்பிட்டு 2 மணி தான் வரட்டா ஆ கடையாளது அவங்க கையில் இல்லை உரிச்சாச்சு ஆ எந்த கடையில் சாப்பிடுவோம் எந்த கடையில் சாப்பிடுவோம் இங்கே முதல் வந்துக்கிங்களா இந்த கடைக்கு முதல் வந்துக்கிங்களா சாப்பிட ஆடு வார நீங்கள் சாப்பிட ஆடு வார நீங்கள் முதல் ஏய் சரி நாங்கள் இப்போ எங்கே இப்போ சாப்பிட்டு எங்கே போவோம் அடுத்த கட்டமாக ம் சித்தி விட்ட சாப்பிட்டா சித்தி விட்ட போவோமே சரி என்ன தண்ணி புதை வந்து நிற்கிறீங்க இதில் சரி இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே உள்ளே கூட நான் வீடியோ எடுக்கலாது கொஞ்சம் ஆக்கலாக இருந்தேனே சரியில்லை தானே சாப்பிட்ற ம் எங்கே சித்தி விட்ட போவோமா ஆனால் பவுனியா சைடில் சரியான க்ரௌட் தானேன்னு எப்போ பார்த்தாலும் பஸ்ஸு போல் ஆட்கள் போல் என்னன்னு ஒழுக்கிடுவோம் அப்போ சாப்பாடு எப்படி இருந்தது நான் எத்தனை கணக்கு தெரியல ஒரு 10-11 கிட்ட வரும் போல் சரி பார்த்தீங்கன்னா மக்களே இப்போ இது எந்த ரோட்டத்திலும் இதுதான் குடியிருப்பு பிள்ளையார் கோயில் இந்த பிள்ளையார் கோயில் ஆ இங்கே இருக்கு இதுதான் சொல்றது குடியிருப்பு பார்க் இது குடியிருப்புன்னு சொல்கிறேன் இந்த இடத்த இந்த ரோட்டெல்லாம் போகிறேன் இங்கே தானே முன்ன அண்ணா கூட்டின்னு வந்து அப்லோட் ஆகுமோண்டோ ஓ ஆனால் அப்லோட் ஆகவே இருக்காது மரக்கறி கடை தண்டியம் இப்போ நாங்கள் போகிறோம் மகாரம்பகுளம் சரி அப்போ சுற்றி விட்டா போயிட்டு பார்ப்போம் சரியா பார்த்தீங்கன்னா மக்களே இப்போ எங்கே நிற்கிறதிலோ சித்தி விட நிற்கிறவேண்ணே நோமலை பார்த்தீங்களோ இந்த வாசல் எல்லாத்தையும் இந்த மாதிரி இருக்கணும் என்னென்ன பூ இதெல்லாம் திலு எல்லா கலர்லையும் நிற்குது சிவப்பு ரோஸ் இதாட்ட வீடு இந்த வீடு செங்கலில் கட்டின வீடு இது உங்களோட சித்தப்பாடு தம்பிர வீடு ஆ வீடு கட்டி கொண்டு அப்படி நோமலா போவோம் என்னென்ன பூன்னு சொல்லணும் ஃபுல்லாகவே செம்பருத்தி பூ அதில் ரோஸ் கலர் பூ ஒன்று பூத்துருக்கு பாருங்க ஆ இங்கே இதெல்லாம் சிவப்பு மற்றது வெள்ளை மஞ்சள் கலர் கலர் இது இஞ்சால இது இங்கே சிலோ பார்க்க மரம் என்ன சிலோ இது பார்க்க மரம் இல்லை நான் பார்க்க காணையில்லை எங்க ஆ இந்த இருக்கேண்ணே என்ன இது எக்ஸோராவே இது என்ன பூ என்ன ஆர்கிட்
சும்மா தான் பேச சொல்கிறீல்ல இல்லை உண்மையா ஹாஸ்பிட்டல் இது என்ன இதில் செஞ்சால இங்கே பார்க்க ஓட்டி வச்சுக்காவ சித்தி பார்க்கண்ணா பார்க்குமே தெரியும் பார்க்க இது வந்து இதுதான் வாடாமல்லி வாடாமல்லி போடாமல்லி இது வாடாது தெரியும் எவ்வளோ நாளைக்கு இருந்தாலும் இருக்கு ஆ 15-20 நாளைக்கு வாடாமல் இருக்கும் அதனால இது பேர் வாடாமல்லி நீட்டாக தான் வச்சுக்காங்க அந்த சித்தியனை இது வந்து ரோசா பூ ரோசா பூ இல்லை இதில் இதெல்லாம் புல் என்ன மாதிரி இதில் விளக்கம் இதுஞ்சு இது இப்போ காஞ்சி போச்சு இல்லாட்டா பச்சை கலரில் நிற்குமே முதல்ல இருக்கவரே காட்டினாங்கல்ல தண்ணி முழுக்க பச்சையாக மழை காலத்தில் வந்து நாங்கள் இப்போ வெயில் எங்கண்ட வீட்டுக்கும் வந்து இப்படி நாங்கள் வைக்கலாம் வேணா பூ வீட்டை சுற்றி இப்படி வைக்கலாம் ம் இங்கே வாழைக்குள்ளையே இது கொஞ்சம் கறிவாழை கறிவாழையா கறிவாழை தெரியுது ஓ ஓ ஓ மேன எல்லாம் காஞ்சி போச்சு தான் இது என்ன யாக்கள் கூட படிக்கும் கொஞ்சம் வயசு போயிடுச்சு இங்கே பைக்கை பாருங்க உங்கள்கிட்ட ஏரியாவில் வந்தாலே சிக்கலாம் என்ன இஞ்சி பைக் கிடக்கிற கடையை பார்த்தீங்களோ சர்வீஸ் போடணும் போல இருக்கு என்ன க்ரீம் ஒரு பூஸ்டர் போல டாக்டர் சொன்னாவோ டாக்டர் க்ரீம் பூசா பண்ணாங்க ஆ என்ன இப்போ ஒன்றும் யூஸ் பண்ணக்கூடாது கிளைமேட் ஒருக்கா பூச வேணாமா லிப்டிக் அடிக்கிறது இல்லை க்ரீம் பூஸ் ஒன்றும் செய்யுது இப்போ தான் ரியலான முகம் தெரியுது இதில் இப்போ தான் ரியலான முகம் தெரியுது இஞ்சால உண்டுக்கும் பஞ்சமெண்டு இல்லைன்னு இதுங்க இந்த பெருசோலை கடவுளே எவ்வளோ உள்ள நீ இருக்குதுன்னு பின்ன அது அல்சஸ் என்ன இதில் அது அது என்ன தெரியல ஒரு பெரிய சாதினாயா பையன் இருங்க கடிச்சும் போடும் அப்போ என்ன நாங்கள் விளக்கிடுவோமா நிற்கிற சித்தி மட்டும் நிற்கிறா சமைக்கிறா எங்கள் மகன் அவன் வந்து கிளாஸுக்கு போயிட்டா ஒரு ஆள் வந்து ஸ்கூல் போயிட்டா அவள் கிளாஸுக்கு போயிட்டா இதான் சித்தி இந்த வீடு என்ன சித்தப்பா சித்தப்பாவே இல்லை ஆ போலீஸ் தானே ட்ரபிக்கா இல்லை ட்ரபிக்காவில் நார்மல் ஆ அப்போ நாங்களும் இப்போ டைம் ஆச்சு போல் சாப்பிட்டோம் தானே கடையில் நான் சாப்பிட்டது இப்போ நாங்கள் ஒரு நேரம் எத்தனை வரும் 11 வருமா இப்போ 10:30 ஓ சரியா 10:30 இன்னும் ஒரு 1/2 மணி டைம் இருக்கேண்ணே என்ன பேர் திலோ தேனோ தேனோ திரிஞ்சலவா திலு கடிச்சு விட்டணும் திரிஞ்சலவா திலு பார்த்து இஞ்சலவா பாத்தி பாத்தியலோ ஆனால் கடிக்காதானே பழகிட்டான் ஆனால் கழுத்துலாம் பிடிக்குமா அப்படி ஆக்களை கட்டி பிடிச்சி கொஞ்சம் ஆ பாய் இப்படி ஆக்களை பயமுறுத்தாங்க தெரியும் ஓ என்ன பார்க்குறாய் ஓ சரியான க்ரௌட் பைக் வழியில் தான் விடணும் பாம்பு கொண்டு போகிறேன் கழுத்தில் பாம்பு போட்டு இங்கே பாருங்க பாம்பை கழுத்தில் போட்டு கொண்டு போகிறேன் இந்த அவர் இந்த மேலே பாம்பு பார்த்துனீங்க பாம்பை பார்த்தீங்களா அதில் ஆ பின்ன நெஞ்சு உயிர் அணிந்த நீங்கள் தோட்டத்தில் ஓட போகிறீங்களே ஐயோ வேணாம் எல்லாரும் பாம்பை தான் பார்த்தீங்கன்னா மக்களே இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோமே இதான் ஹாஸ்பிட்டல் என்ன ஹாஸ்பிட்டல் இதில்
ஆபீஸா ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க என்ன நீட்டாக இருக்காண்டு. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். அவன் என்ன உள்ளே போயிட்டு வாங்க ஒன்று பேர் திருப்பி இப்போ பிளட் கொடுக்கணுமே. நீங்களும் வாங்க. நான் பேர் நீங்கள் போட்டு வாங்க. இல்லை ஒரு ஆள் காணும் தானே ப்ரோ என்ன போட்டு வாங்க. இந்தாலும் என்ன இந்தாலும் ப்ரைவேட் தானே என்ன. போயிட்டு வாங்க அப்புறம். இன்னொன்று கதைக்கிறீங்க இல்லை சரி நான் டல்லாக நிற்கிங்க. சரியா கருத்துட்டீங்களேண்ணே. உங்களை தான் வரவேற்கிறாங்க நிற்கணும். போயிட்டாங்க. சரி பார்த்தீங்கன்னா மக்களை இன்றைக்கு ஃபுல்லாகவே வந்து ஒரே ஓட்டமாக தான் கிடக்கேன்னு. இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா மக்களை இப்போ பின்னேற டைம் இப்போ 5 மணிக்கிட்டே ஆச்சுன்னு. இப்போ பின்னேரம் வந்து இப்போ வர சொன்னவோ நாங்கள் ஸ்கேன் பண்ண போகிறோமே. என்ன மாதிரி என்று சொல்லிட்டு வாங்க நல்ல முடிவாக சொல்லுங்க என்ன. எல்லாமே வந்து டாக்டர்கிட்ட கையெல்லாம் கை நம்பிக்கை வச்சா எல்லாமே வந்து சரியாக நடக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு. அப்போ இந்த கிளினிக் காப்பி இருக்குது டைம் ஆச்சுது போயிட்டு வாங்கோ. மக்களுக்கு நாங்கள் நல்ல செய்தியாக சொல்லணுமே. இதில் என்ன பயப்படுறீங்களோ இல்லையா? இதான் ஸ்கேன் பண்ணுற ரூம். சாதா ஒரு யோசனையே கொண்டு இருக்கேண்ணே உங்களுக்கு. ஸ்கேன் பண்ணுற இல்லை முக்கியமான ஸ்கேனர் 5:30 ஆகுது. 5 மணிக்கு வந்து 1/2 மணி தேவை இருக்கமே. அதான் எவ்வளோ வேலை பார்த்துட்டு வர்றது. நாங்கள் மட்டும் தான் நிற்க வேணும். இப்போ நாங்கள் மட்டும் தான் நிற்க வேணும் முதலாதவன். பாருங்க மக்களே குரங்கு புள்ளியை என்ன செய்கிறாருண்டு. இந்தா மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு வழியில் நிற்கிறேனால ஸ்கேனுக்கு டாக்டர் கூட்டிகிட்டு போயிட்டார். ஏன்டா சொன்னால் உள்ளே நிற்கிறாதான். இப்போ அதனால் வந்து நான் வழியில் வந்து வெயிட் பண்ணுறேன். பாருங்க மக்களே இங்கத்த ஆம்புலன்ஸை தரணும். சிலுவத்தான் இன்னும் காணையில். ஐயோ இவ்வளோ நேரமாகுது. 5 மணிக்கு வந்தது. சொல்லேன் 100 ஆயிஸ். உங்களுக்கு 100 ஆயிஸா? இன்னும் காணையிலேன்னு சொல்லி கொண்டு இருந்தேன் நான் உங்களை தான். என்ன மக்களே இப்போ ஒரு மாதிரி ஆள் சரியான மாதிரிக்கு இப்போ இருட்டாயிட்டேன்னு. 7 மணி ஆச்சுன்னு. 5 மணிக்கு வந்தாங்க. 7 மணி ஆச்சு. இன்றைக்கு ஃபுல்லாகவே வந்து ஒரு அலைச்சல் ஹாஸ்பிட்டலும் கையும் தான். அப்போ இதே காலம் என்னது ரிப்போர்ட் கொடுத்தனாங்கள சில காலம் வந்து யூரின் டெஸ்ட் எடுத்தது, பிளட் எடுத்து சுகர் பார்த்தது, மற்றது ஹெச்ஐவி தொற்று ஏதாவது இருக்கான்னு பார்த்தது, மற்றது பிளட் குரூப் பார்த்தது. அதில் வந்து இதில் சுகர் வந்து நார்மல் 77 போட்டு காட்டுங்க. நார்மல் ஆக முடியும். திருப்பி காட்டுங்க. தெரியுது. சரி 77 நார்மல். இது வந்து சாப்பிட்றதுக்கு முதல் எனக்கு 77 இருந்தபடி காலம் சாப்பிட வந்து நாங்கள் 7 மணிக்கு. அது பிறகு 11 மணிக்கு 2 மணி நேரத்துக்கு பிறகு எடுத்ததில் வந்து 94 இருக்கு. சாப்பிட்டு வந்து பார்த்தது. அப்போ எல்லாம் நார்மல் தானே. மற்றது இதை காட்டுங்க. இது வந்து ஹெச்ஐவி வந்து இருக்குது. அது வந்து நெகட்டிவ் வந்து போட்டுருக்கு. எந்த விதத்துக்குமே இல்லை.
பாருங்க. എൻ്റെ കുറിപ്പ് ഉങ്ങളുടെ കുറിപ്പ് ഒരേ കുറിപ്പോ എങ്കതിൽ பாசிட்டிவ். அடுத்தது இது என்னன்னு எனக்கு தெரியல. இதுதான் யூரின் ரிப்போர்ட். இது எனக்கு பார்க்க தெரியா. சொல்லியிருப்பேன் தான் நாங்கள் நர்ஸ் மேரம் சொல்லலையோ எல்லாம் ஓகே என்ன மாதிரி சொல்லலையா உண்டு இல்லை அந்த நர்ஸ் மார்னிங் என்ன பார்த்த நர்ஸ் வந்து அவள் இல்லை, அவள் டியூட்டி முடிஞ்சு அவள் விட்ட போயிட்டா. நாங்கள் இன்னும் போயிடல. இதுவும் எல்லாமே நார்மலான இது அந்த மிஸ் எனக்கு சொன்னவா. அவன் ஸ்கேனுக்கு சரியா லேட் ஆகிட்டு போலண்ணா. அது டாக்டர் 2 மணிக்கு கிளம்பும் போல இதில் டாக்டர் எமர்ஜென்சி வார்டில் நின்றுட்டு வந்துடுறாங்க. அட கடவுளையா, அதனால தான் லேட் ஆகுது சொன்னவர். இந்த முறை மட்டும்தான் லேட் ஆகிட்டு, இனி எல்லா வார இதுலேயும் தான் நேரத்துக்கு வந்துடுவேன்னு சொன்னார். இனி வாரம் மாதம் 25 இல்லாட்டி 26ஆம் தேதி வேறு வந்து இந்த ஸ்கேனுக்கு ஸ்கேன் பண்ண காட்டுதான். எல்லாத்தையும் கவனம் வையுங்க, தேவைப்படும். எல்லாம் இப்போ எங்களை மிஸ்ஸுக்கு நான் காட்டணும். நாளைக்கு அவ்வளோ சொன்ன அப்புறம் மிஸ்ஸு காட்டணுமே என்ன மிஸ்ஸு காட்டணும். மற்றது சைட்டாக வையுங்க. இது ஸ்கேன் பண்ணேன். ஸ்கேன் பண்ணி இங்கே பாருங்க பேபி. என்ன ஸ்கேனில் என்ன எப்படி ஓகே தானே? இதுதான் ஸ்கேன் ரிப்போர்ட். இது வந்து டாக்டர் எனக்கு டேப்லெட் எழுதி தந்தவர். இதுதான் இது எழுதி தந்த டேப்லெட்ஸ். குளிச்சா தந்ததா? என்னென்ன குளிச்சா தந்த? இது அயனும் கால்சியம். இது வந்து அயன், இது கால்சியம். இது என்ன ஒவ்வொரு நாளும் போடணுமோ? ஒவ்வொரு நாளும் போடணும். காலமே வந்து பின்னிடம் 30 நாளைக்கு தந்தவை. இதைத்தான் மறக்காமல் போடணுமே. கேட்டவர் என்னத்தில் வந்தால் நீங்கள் ரெண்டு ஓமத்துக்கு போகணும், நான் பஸ்ஸில் போகணும்னு சொல்லி தான் வந்தேன். அதுக்கு சரிங்களா பேசியிருப்பேன். அது நீங்கள் அப்படி தெரியக்கூட பஸ் வரலையேண்டு ஒன்றும் சொல்லலையே. மற்றது நாங்கள் வந்து எங்கேருந்து சேஃப்டியை மட்டும் பார்க்கக்கூடாது. எவ்வளோ வேறு இப்போ கொஞ்சம் காசு பணம் இல்லாதாக்க என்ன அதுக்காக நாங்கள் பெரிய கோடீஸ்வரர் இருக்கையில் பஸ் வரல தானே திரிஞ்சு இப்படி ஹாஸ்பிட்டல் வழியாக இருந்து டேப்லெட் வரலேருந்து எல்லாமே வந்து செய்கிறாங்க. என்ன நாங்களே ஏதோ பைக்கில்னாலும் போயிட்டு வாரோமே. எனக்கு தெரியும் தண்ணி விடா கூட நான் தாங்கல. என்னால் என்னத்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்க அப்படியே அப்புறம் வழியில் நிற்கட்டான். அப்புறம் டாக்டர் ஆக்கல் நர்ஸ் ஆக்கலாம் அங்கே இருக்கையில் நான் அதில் வந்தேன்னா அதில் வேறு சொல்லிச்சுன்னா என்ன பிரச்சனைடா நீங்களே பேஷண்ட்னு கேட்டேன். நான் சொன்னேன் இல்லை எங்கள் ஒய்ஃப் தான் ஸ்கேன் பண்ணுறக்குள்ளே போயிட்டான்னு சொல்ல. சரி நீங்கள் ஒன்றும் இல்லை தான் நீங்கள் வெளியில் இல்லைங்க வந்தோன்னே தான் அனுப்பி வரணும்னு சொல்லியிருந்தா. சரி அப்போ ஓகே என்ன சந்தோஷம் தானே. பார்த்தீங்கன்னா மக்களை நாங்களும் வந்து என்னமோத்தான் வீடியோ வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம டவுனில் கொஞ்சம் நிற்கணுமே. என்ன வீட்டை போக கூட மீன் வண்டியில் சாப்பாடு என்ன கட்ட மாதிரியில் மாமா கால் பண்ணி கேட்டார். மாமா ஃபோன் பண்ணி கேட்டால் வரைய மரமோன் மீன் பண்ணின்னு வாரீங்களோ உண்டு. நாங்கள் சொன்னோம் மீன் இருந்துட்டா பண்ணின்னு வாரமன்ற மாதிரிக்கு. அப்போ மறக்காம உறவுகளே தெளிவுண்ட இன்றைய தினம் நாங்கள் ஸ்கேனு போனதை குறித்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. எப்படி என்ன மாதிரி நாங்கள் இதுக்குமே வந்து மனசில் ஒளிவு மறைவில்லை. என்ன விஷயம் வேண்டாம் நாங்கள் வெளிப்படையாக தான் கதைக்கிறதுன்னு. அப்போ ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களிஞ்ச நான் ஃப்ளாஷ் லைட் போட்டு தான் கதைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாகவே வந்து இருண்டுட்டு ஏன்னா இந்த சரி ஏன்னா அப்போ சந்தோஷம் தானே. நீங்களும் அப்படி சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறோம். நாங்களும் இதை வகையில் சந்தோஷமாக இருக்கிறோம். திரும்ப கருத்தை சொல்லி வீடியோ முடிச்சு விடுங்க அப்படியே. சரி ஓகே. அப்போ டைம் ஆகிட்டு எனக்கும் வேறு கொஞ்சம் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது. அடிக்கடி எனக்கு பசிக்கிறேனோ தெரியல. அப்போ நாங்கள் இதோட வீடியோ முடிச்சு மறக்காமல் இதில் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புதிய காலத்துக்கு சந்திப்போம். பாய்.